இன்றைக்கி நம்ம மட்டன் பொரிச்ச பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மட்டனுக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான அளவு மட்டன் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மட்டன் நல்லா இந்த மசாலோடு சேர்ந்து கலந்து வச்சுக்கணும். இந்த மசாலா ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அந்த மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும் மட்டன். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இது சிக்கன் 65ஓட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூலாம் போட்டிருக்கேன். அதுலேயே வந்து 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கலாம். இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறேன். இந்த தயிர் தான் தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பிரியாணிக்கு. இப்போ இதையும் நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதையும் நம்ம பிழிஞ்சிக்கலாம். ஒரு 4-5 பாதாமும் 1 ஸ்பூன் கசகசாவும் சுடுதண்ணியில் ஊற போட்டிருந்தேன். பாதாமை தோல் நிற்கிட்டு இப்போ 2 நல்லா மையாக அரைக்கணும். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இது வந்து இந்த பேஸ்ட் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி தனி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணணும், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணணும். இது 2 தான் தனி டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. அடுத்து 2 டீஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கணும். இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவும் போட்டிருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போமே ஆட் பண்ணிடலாம். 2 டம்ளர் நான் அரிசிக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ அதை நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி போட்டுடலாம். நான் அரிசி ஊரெல்லாம் வைக்கல, நான் டேரெக்டாக போட்டுருவேன். நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசியை நம்ம போட்டாச்சு. நல்லா மேலே எழும்பினதுக்கப்புறம் தம் போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பர் பிரியாணி கிடச்சிரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கசகசா முந்திரி பருப்பு அரைச்சி போட்டிருக்கோம், மட்டனையும் நம்ம ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. கடைசியாக 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ, பாய்.